அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மதரசாவினுடைய ஒருங்கிணைப்பாளர்கள், கண்காணிப்பாளர்கள், நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஹஜரத் அவர்கள், இங்கே தங்களது வருகையின் மூலமாக இவ்விழாவிற்கு சிறப்பு சேர்த்திருக்கக்கூடிய மாண்பார்ந்த மார்க்க அறிஞர்கள், பள்ளியூரினுடைய அனைத்து பள்ளிவாசலினுடைய நிர்வாக அங்கத்தினர்கள், ஊர் ஜமாத்தார்கள், பட்டம் பெற்ற மாணவிகள் மற்றும் பெண்களினுடைய குடும்பத்தினர்கள், மொத்தத்தில் இந்த அவையில் வீட்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் பேரருளால் கடந்த 3 ஆண்டு காலமாக சனது வழங்கப்படாத மாணவிகளுக்கெல்லாம் இப்போது சனது வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை பட்டமளிப்பு விழாவின் போதும் பள்ளிவாசலிலே நடைபெற்ற போது பங்கேற்கும் நல்வாய்ப்பை அல்லாஹ் வழங்கினான். இந்த முறையும் பட்டம் பெறுகிற மாணவிகள் மற்றும் அவர்களின் சார்பாக வந்திருக்கிற ஆண்களை விட அதிகமாக மேலே பெண்கள் இருப்பதாய் சொல்லப்படுகிற இந்த சபையில் தாய்மார்களை குறித்து, பெண்களை குறித்து, அவர்களினுடைய மார்க்க பற்றுதல் குறித்து ஒரு சில விஷயங்களை உங்களுடைய கவனத்திற்கு தருவதற்காக ஆசைப்படுகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன். இஸ்லாமிய பார்வையில் பெண்கள் ஆண்களை விட இபாதத்துகளில் இன்ன பிற மார்க்க விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலே திகழ்ந்திருக்கிறார்கள். தர வேண்டிய முறையில் மார்க்க அறிவு அவர்களுக்கு தரப்பட்டால் மிகச்சிறந்த முறையில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதற்கு இது ஒரு நல்ல சான்று. இந்த ஊர் சார்பாக ஓதி முடித்திருக்கிற ஹாஃபிதுகளை விட, ஆலிம்களை விட இந்த ஊரிலே ஆலிமாக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த ஊரிலே முபல்லிகாக்கள் அதிகம் இருக்கிறார்கள். இந்த ஊரிலே முஅல்லமாக்கள் அதிகம் இருக்கிறார்கள். சிறுமிகள் மட்டும் ஓதவில்லை, பதின்பருவத்து பெண்கள் மட்டுமல்ல, பருவமடைந்த பெண்கள் மட்டுமல்ல, குடும்ப பெண்கள், ஏன் வயதான கிழவிகள் வரை கூட இங்கே ஓதுகிறார்கள் என்று மதரசாவினுடைய நடத்துபவர்கள் தெரிவிக்கிறார்கள். அல்லாஹ் இந்த பெண்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. மௌத்து வரை அவர்கள் கற்ற கல்வியின் பிரகாரம் செயல்படும் நல்ல தௌஃபீகை அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. அன்பிற்குரியவர்களே, பெண்கள் ரொம்ப ஈஸியாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள். இந்த ஆம்பளைகளுக்கு தான் நிறைய கணக்கு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் மாட்டிக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். பொம்பளைகளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. என்ன வியாபாரம் செஞ்ச, எவ்வளவு கணக்கு கொடுத்த, யார்கிட்ட வாங்கின, எவ்வளவு வட்டி கட்டின, என்ன இதுக்கு என்ன கணக்கு, என்ன அது இது எல்லாம் நம்ம தலையில உளுந்து கேட்லயே நிப்பாட்டுவாங்க. ஆடிட்டிங்ல நிறைய பிரச்சனை வந்துடும் நமக்கு. அதாவது மறுபடியினுடைய ஆடிட்டிங்ல இவங்க ஒண்ணும் இல்லை, அதிகபட்சமாக வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள். அதனால சீக்கிரமா சொர்க்கத்துக்கு போயிடலாம். சொர்க்கமும் பெண்களும் என்று நான் யோசிக்கிற போது உண்மையாகவே சுவனம் செல்லுவதற்கான நிறைய நல்ல வாய்ப்புகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும், தொழுதால் சொர்க்கம் கிடைக்கும், நோன்பு வச்சா சொர்க்கம் கிடைக்கும், ஜகாத்து கொடுத்தா சொர்க்கம் கிடைக்கும், நீங்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போனால் சொர்க்கம் கிடைக்கும்.
எல்லாம் அமல்களை சொல்லி சொல்லி சொர்க்கம் கிடைக்கும் என்று ஆண்களை பார்த்து எல்லாரையும் பார்த்து பேசுகிறார்கள். ஆனால் சொர்க்கமே பெண்களுடைய காலடியின் கீழே இருப்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. தொழுவும் கிடைக்கும், நோன்பு கிடைக்கும், ஜகாத்து கூட கிடைக்கும். சரி, எங்க இருக்கிறது? அது தாயுடைய பாதத்திற்கு கீழே இருக்கிறது. எனவே சுவனத்தினுடைய முகவரி நீங்கள். வேறு கோணத்திலே சுவனம் செல்லக்கூடிய பெண்கள் விஷயத்தில் யோசித்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 2 குழந்தைய பெண் குழந்தைய பெற்று வளர்த்து ஆளாக்கினா நானும் அந்த தந்தையும் மறுமையில இப்படி இருப்போம் என்று விரல்களை கோர்த்து காட்டுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக பெண்களினால் சொர்க்கம் கிடைக்கிறது. பெண்களே சொர்க்கமாக இருக்கிறார்கள். பெண்கள் மூலமாக சொர்க்கம். 2 குழந்தை பேத்துக்கிட்டா, 3 குழந்தை பேத்துக்கிட்டா, பிரபலமான நபிமொழி ஹதரத் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல இந்த செய்தி வருகிறது, பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவர்களை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பெற்றோருக்கு சொர்க்கம். அந்த பெற்றோருக்கு எதை வச்சு சொர்க்கம்? பெண் பிள்ளையை வச்சு சொர்க்கம். மணிபுதுலிய மின் ஹாதிகில் பனாதி பிஷையின் குண்டலகு சித்ரம் மினன் நார். ஹதீஸ்ல வருது, இந்த பெண் மக்கள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ மறுமையில் அந்த பெண்கள் குண்டலகு சித்ரம் மினன் நார், நரகத்திலே இருந்து பெற்றோரை தடுக்கிற கேடயமாக பெண் மக்கள் இருப்பார்கள். அப்போ சொர்க்கத்துடைய அட்ரஸ் பார்த்தாலும் உங்க கால் கடையில. நீங்க எந்த வீட்லயாவது இருந்தா அந்த பேரண்ட்ஸ் போய் ரசூலுல்லாஹ் கூட சேர்த்துக்காரு. சொர்க்கம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனா சொர்க்கத்துல ரசூலுல்லாஹ் கூட இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்காது. அது ஒரு மிகப்பெரிய வேலை, அது ஒரு மிகப்பெரிய அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பெண்களை பெற்றாலே அந்த அமலை கொடுத்து விடுகிறோம். அல்லாஹ் அந்த உயரிய வாய்ப்பை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன் இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தருகிறார். சொர்க்கத்தினுடைய சம்பந்தமா எந்த செய்திகளை போய் பார்த்தாலும் பொம்பளையே தான் நிற்கிறாங்க நிறைய. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி லக்கேஜோட போறதுனால நமக்கெல்லாம் சிரமமாயிருது. ஃபேமஸா ஒரு வார்த்தை சொல்லுவாங்கல்ல, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள். பயணம் லக்கேஜ் கம்மியா இருந்தா பயணம் சுகமா இருக்கும். நம்ம சாதாரணமா பார்க்கறோம்ல, பஸ்ஸில் ட்ரெயினில் இந்த பக்கம் 2 பை, முதுகுல ஒரு பை, அதை இதையெல்லாம் தூக்கிட்டு ஒருத்தர் போறாருன்னு வைங்களேன், ரொம்ப படாத பாடுபடுவார். ஒரு சின்ன அதோட ஒரே ஒரு ட்ராலி மட்டும் வச்சிருக்காங்க. இப்போ மதரசால மேலே பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படி இழுத்துட்டு போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ட்ராலி ரொம்ப ஈஸி. சின்ன பேகு கொடுத்தாங்க, இன்னும் ஈஸி. வெறும் கையோட ஒருத்தர் பிரயாணம் போனாருன்னு வைங்களேன், சும்மா சரு சரு சருன்னு அவர் பாட்டில் போயிட்டே இருப்பார். இந்த லக்கேஜ் விளக்குமா, பொதுவாகவே எங்க லக்கேஜ் அதிகமா இருந்தாலும் பிரச்சனை. அது மறுமையில ரொம்ப பிரச்சனை. மறுமையில போறப்போ லக்கேஜ் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னு வைங்களேன், ரொம்ப ஈஸியா போயிடலாம். அது உள்ளூர் விமான பயணமா இருந்தாலும் சரி, மறுமையினுடைய சந்தூக்கு பயணமா இருந்தாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். கிட்டத்தட்ட ரைட்டும் சந்தூக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, அமைப்பே அப்படிதான் இருக்கும் மறுமை பயணம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்து சொந்தங்களாக அறிமுகம் செய்வதும் பெண்களை தான். சுவனத்திற்கு முகவரி கேட்கிற போது ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுவதும் உங்களை தான். இன்னும் கூட சொல்லலாம், முஸ்னத் அபி யஅலா அப்படின்னு ஒரு ஹதீஸ் கிதாப். அதுல ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அன அவ்வளு மை யுஃப்தஹு லஹு பாபுல் ஜன்னah, சொர்க்கத்தினுடைய வாசல் முதலாக எனக்காக திறக்கப்படும். மறுமையில சொர்க்கத்தினுடைய கேட் வாசல் ஓபன் பண்றது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கூட யாருன்னு பார்த்தா ரசூலுல்லாஹ்வோடு அந்த சுவனத்தினுடைய கதவை தட்டுவது ஒரு பெண். ஃபஇதன் இம்ரஅத்துன் ஃபகுல்து மன் அன்தி. அபூ ஹுரைரா அல்லாஹ்வுடைய ஹதீஸ். அங்க ஒரு பெண் சுவனத்தினுடைய கதவை தட்டுகிறாள். நான் கேட்கிறேன், நீ யாருமா? அன இம்ரஅத்துன் கஅத்து அலல் ஐதாம். நான் கணவர் இறந்து போனதற்கு பின்னால் மறுமணம் கூட செய்து கொள்ளாமல் என் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கிய தாய்
என்று அந்த பெண் பதில் சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனதற்கு பிறகு அந்த பெண் சொர்க்கத்திற்கு போகும். யோசிச்சு பார்த்தா நல்ல முறையில் குடும்பத்தை குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கிய பெண்கள் ரொம்ப பெரிய இபாதத்தெல்லாம் செய்வானா? இந்த வளர்த்து ஆளாக்குறதே மிகப்பெரிய அமல். எவ்வளவு பெரிய அமல் அப்படின்னா, ரசூலுல்லாஹோடு சொர்க்கத்தினுடைய கதவின் வளையத்தை பிடிக்கிற அளவுக்கு பெண். ரசூலுல்லாஹ்வே சொல்றாங்க, நான் போய் சொர்க்கத்தின் வாசலை தட்டுகிறேன், அங்கே ஒரு பெண் இருக்கிறது, நான் யார் என்று கேட்கிறேன். அந்த பெண் இப்படி பதில் சொல்லுகிறது, அனைவராத்தும் காத்துவல் ஐதாம், நான் எத்தீமான குழந்தைகளை வைத்து அவர்களை வளர்ப்பதில் என் வாழ்க்கையை அழித்துக் கொண்ட பெண் என்று பதில் சொல்லுகிறது. என்றால் சொர்க்கத்தினுடைய எல்லா கோணங்களிலேயும் உங்களை பார்க்க முடிகிறது, சொர்க்கத்தில் பார்க்க முடிகிறது, ஒரு உயர்ந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. சும்மா சொர்க்கத்துக்கு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டுமில்ல, சொர்க்கத்தினுடைய ஆக ஹையர் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் கதவு பண்றது, அங்கேயும் பொம்பளை. ரசூலுல்லாஹ் கூட கூட இருக்கிறது, அங்கேயும் பொம்பளை. எல்லா இடத்திலையும் இப்படி இருக்கிறது. சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா நோன்பாளிகள் உள்ளே நுழைவதற்கு ஒரு வாசல், அதுக்கு ரையான்னு பேர். முஜாஹிதீன்கள் உள்ளே நுழைவதற்கு ஒரு வாசல், தொழுகையாளிகள் நுழைவதற்கு ஒரு வாசல். அந்தந்த வாசல்ல அவங்கவுங்க போயிடுவாங்க. முஜாஹிதீன்கள் ஷஹீதுகள் அவங்க வாசல்ல போயிடுவாங்க. ரையான்ல நோன்பாளிகள் எல்லாம் போயிடுவாங்க, அவங்கவுங்களுக்குள்ள வாசல்கள்ல போவாங்க. பொம்பளைகளுக்கு மட்டும் அல்லாஹ் வச்சிருக்கிற பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு பொம்பளை ஒரு 4 விஷயம் கரெக்டா பண்ணிட்டா, இதா சல்லத்து கம்சஹா 5 நேரம் தொழுதுட்டா, வசாமத்து ஷஹ்ரஹா நோன்பு ரம்ஜான்ல வச்சுட்டா, வஹஸ்னத் ஃபர்ஜஹா தன் மறைவிடத்தை தவறிலிருந்து பாதுகாத்துக் கொண்டாள், வஅதாஅத் பஅதஹா தன் கணவருக்கு உடன்பட வேண்டிய சரியான விஷயங்களில் உடன்பட்டு விட்டால், ஃபல்ததுல் மின் ஐயி அப்வாபில் ஜன்னதி ஷாஅத், சொர்க்கத்துல எந்த வாசல் வழியா வேணாலும் உள்ள போயிட்டோம். ஆம்பளைகளுக்கு கூட இப்படி சொல்லல, நீங்க எந்த வாசல் வழியா வேணாலும் இல்ல, இந்த எந்த வாசல் வழியா வேணாலும் போறதுங்கிறது தாய்மார்களுக்கு மட்டும்தான். தாய்மார்கள் அவங்களுக்கு மட்டும், அதாவது தொழுகையாளிகள் வாசல், ஷஹீதுகளுடைய வாசல், நோன்பாளிகளின் வாசல், அத்தனை வாசல் வழியாகவும் இவங்க போயிடலாம். தாய்மார்கள் நீட்டா போயிடலாம்னு நினைச்சுக்குவானா, இந்த 4 நிபந்தனை முக்கியமா இருக்கு. என்னன்னா, இமேலை தொழுகை, ரமலானின் நோன்பு, மறைவிடத்தினுடைய பரிசுத்தம், அதுக்கப்புறம் கணவருக்கு கட்டுப்படுறது. கட்டுப்படுறதுன்னா எல்லா விஷயத்திலையும் அல்ல, மார்க்கம் சொன்ன விஷயத்துல மட்டும்தான். அவர் தொழுகுவானா அவெல்லாம் தொழுகாம இருக்கக்கூடாது. அவர் நோன்பு வைக்குவானா ஃபர்லான நோன்புலாம் அவர் சொன்னபடி கேட்கக்கூடாது. நஃபிலான நோன்புல தான் அவர் சொன்னபடி கேட்கணும். அப்போ நான் சுவனத்திலே இருக்கிற சுவனத்து சொந்தங்கள் பெண்கள் என்கிற கோணத்திலே யோசிக்கிற போது, எப்படி திரும்பினாலும் பெண்களுக்கான அங்கே மேம்படுத்தி அவர்களை வைத்திருக்கிறார்கள் பெண்கள். பல்வேறு பெண்கள் சுவனத்தினுடைய தலைவிகளாக அறியப்பட்ட எத்தனை பெண்கள். ஒரு ஹதீஸ் இது, பஷிர் கதீஜத பின்த் ஹுவைலித் பிபைத்தின் மின் கஸபின், சுவனத்தில் ஒரு மாளிகை கதீஜா அம்மாவுக்கு உண்டு என்று நபியே சொல்லுங்கள். ஜிப்ரீல் வழியாக அறிவிப்பு செய்யப்பட்ட ஹதீஸ் இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் இது. சுவனத்தின் ஒரு மாளிகை கதீஜா அம்மாவின் பெயரால். இந்த உலகத்தில் கொடுமைப்படுத்தப்பட்ட ஃபிரௌனுடைய மனைவி ஃபிரௌன் வீட்டை விட்டு வெளியேற்றிய போது அந்த அம்மா சொல்லுச்சு, ஃபிரௌனுடைய அரண்மனையோ வீடோ தேவையில்லை, ரப்பிபினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கொடு, அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான். உலகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் வியப்பு வண்ணம் அற்புதமான ஒரு மாளிகை ஆசியா அம்மையாருக்கு சுவனத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, சொல்லவே வேணாம், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொர்க்கத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் தலைவி.
நான் தாய்மார்கள்ட்ட பேசுறது என்னன்னா, இப்படியே எந்த பக்கம் சொர்க்கத்தினுடைய பாடங்களை எடுத்து படித்தாலும் திரும்ப திரும்ப நீங்கள் தான் இருக்கிறீர்கள். ஆண்களுக்கும் சுவனத்திற்குமான தொடர்பை விட பெண்களுக்கும் சுவனத்திற்குமான தொடர்பு அதிகம். பாத்திமா அம்மாவை கூப்பிட்டு நீங்க சொர்க்கத்தினுடைய தலைவின்னு சொன்ன உடனே சந்தோஷமாயிட்டாங்கல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறப்போ சக்கராத்துல பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு காதோட சொன்னாங்க. காதுல 2 விஷயம் சொன்னாங்க. ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அலா துஹிப்பீன அன் தகூனி சய்யிதத நிசாஇ அஹ்லில் ஜன்னah. பாத்திமா, சொர்க்கத்தில் உள்ள எல்லா பொம்பளைகளுக்கும் நீ தான் தலைவி, அப்படிங்கிறது நீ பிரியப்படலையா அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு சந்தோஷமான விஷயம். 2வது விஷயம் சொன்னாங்க, தந்தையினுடைய இழப்பை தாங்க முடியாமல், ரசூலுல்லாஹ்வினுடைய பிரிவை பொறுத்து கொள்ள முடியாமல் அழுது கொண்டே இருந்த பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு பின்னால் இந்த குடும்பத்திலே இருந்து என்னிடத்திலே வந்து சேருகிற முதல் பெண்மணி நீதான் என்றார்கள். அது வரைக்கும் அழுதுட்டு இருந்தவங்க அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது வரைக்கும் அழுதுட்டு இருந்தவங்க அப்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 விஷயத்துல சிரிச்சாங்க. ஒண்ணு, நீ சொர்க்கத்தின் தலைவி. இன்னொன்னு என்ன, நீங்கள் தான் இந்த குடும்பத்தில் எனக்கு பின்னால் என்னிடத்தில் வந்து சேரக்கூடிய முதல் பெண்மணி. ரொம்ப சுருக்கமா இதையே வேற வார்த்தையில சொல்றதுன்னா, நீங்க அடுத்து மௌத்தா போயிருவீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுவரை அழுது கொண்டிருந்தவர்கள் அதுக்கப்புறம் சிரிச்சாங்கன்னா அதுதான் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா. இன்னைக்கு நம்ம பாத்திமாக்கள் நிறைய பேர் இருக்காங்க, மௌத்துன்னு சொன்னா சிரிச்சிருவாங்களா? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம வீட்டில் யாராவது ஒரு வயசானவர் படுக்கையில் இழுத்துட்டு இருக்காருன்னு வைங்களேன், அவர் படுத்துட்டு பொண்ணை கூப்பிட்டு அல்லது மருமகளை கூப்பிட்டு, அம்மா நான் அநேகமாக போகிறேன் போல தெரியுது, கடைசி கட்டமாயிடுச்சு, அநேகமாக இந்த வீட்டில் எனக்கு அப்புறம் முதல் மவுத்து நீ தான் போட தெரியுதுன்னா ஒரே அடி அங்கேயே மூத்து. அவர் மவுத்து தவணை முடியறது இஸ்ராயல் வர்றதெல்லாம் அப்புறம் ஒரே அடி. அதாவது மவுத்தை நீ அடுத்து மூத்தா போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் சிரிப்பு வாழ்க்கையில வருகிறது என்றால் இப்படி நாம் சுவர்க்கத்தினுடைய உயர்ந்த மாளிகையை பெற்ற சோழத்திலே எல்லாரும் திரும்பி பார்க்கிற அளவுக்கு வியப்பான மாளிகையை பெற்ற ஆசியா அம்மா சோழத்தினுடைய பெண்களின் தலைவியாக அறியப்படுகிற சங்கைக்குரிய சோழ பெண்களின் தலைவி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. சுவனத்து சொந்தங்கள் நீங்கள் மட்டுமே. ஒரு சந்தேகம் வரலாம் எல்லாத்துக்கும், என்ன இப்படி பேசிக்கிட்டே போறீங்க? ஹதீஸ்ல பார்த்தா நரகத்துல அதிகமா நான் பெண்களை பார்த்தேன்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களே, அப்ப நரகத்துல அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது, நீங்க பார்த்தா சொர்க்கத்துல அதிகமா இருக்கிற மாதிரி சொல்றீங்களே. மேல உள்ள பொம்பளைகளுக்கெல்லாம் கூட இப்போ ஒரு சந்தோஷம் வந்திருக்கும், இத்தனை நாளா இந்த பயணம் பண்ணவங்க நம்ம நரகத்துல அதிகம்னு சொல்லி நம்மளை ஒரு வழி பண்ணாங்க, சொர்க்கத்துல நம்மளும் அதிகமா இருப்போம் போல தெரியுது. இந்த ஹதீஸ் நரகத்திலே அவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்கிற ஹதீஸை ஆய்வாளர்கள் அணுகிய விதங்களை எல்லாம் எடுத்து கிதாபுகளிலே பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையாளர் அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறாங்க. நரகத்தில் பெண்கள் அதிகம் அப்படிங்கிறதுக்கு எழுதுறாங்க ஒரே ஒரு வரி விளக்கம். நரகத்திலும் ஆண்களை விட பெண்கள் அதிகம், சொர்க்கத்திலும் ஆண்களை விட பெண்கள் அதிகம். பொதுவாகவே உலகத்தினுடைய இதுல ஆண்களை விட பெண்கள் அதிகம். அங்க சொர்க்க நரக இடஒதுக்கீட்டிலையும் இவங்க தான் மெஜாரிட்டி. நரகத்தினுடைய ஹதீஸ் மட்டுமல்ல, சொர்க்கத்திலையும் ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம். நான் இந்த விளக்கத்தை படிக்கிறப்ப கூட கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. அப்படித்தான வாங்க தஃசீர் குர்துபி உலக புகழ் பெற்ற திருக்குர்ஆன் விரிவுரையாளர் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறாங்க. எந்த ஹதீஸுக்கு? நரகத்துல அதிகமா பொம்பளைங்க இருப்பாங்கன்னு எழுதுறப்போ வஹாதா கபுல ஹுதூதி ஷஃபாஅதி, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஷபாஅத் செய்வாங்க இல்லையா? அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானா. சொர்க்கத்துக்கு போறதுக்கு ரசூலுல்லாஹ் சிபாரிசு செய்வாங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடி தான் இந்த நிலைமையா. எந்த நிலைமை? சொர்க்கத்தில் நரகத்தில் அதிகமாக பெண்களை பார்த்தேன். சிபாரிசு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா டோட்டல் சொர்க்கத்தில் பெண்கள் தான் அதிகம், ஆண்கள் குறைவு. இப்படி இந்த ஹதீஸுடைய அணுகுமுறைகளை நிறைய பேர் அது எப்படி அதிகமாக நரகத்திலே இருப்பார்கள் என்பதை குறித்து கோணங்களை எழுதுகிற போது இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். எனவே தாய்மார்கள் ஒன்றும் கவலைப்படானா, அதுலயும் ஓதி ஆலிமா மொல்லம்மா முபல்லிகா கொஞ்சம் இனிமேல் உள்ள லைஃப்ல நடந்துட்டா உங்க வீட்டுல உள்ள ஆம்பளைகள்லாம் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க போயிடுவீங்க. சொர்க்கமே உங்களுக்கு தான், ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிறது ஆக உயர்ந்த சொர்க்கம். நாங்க கூட ஆம்பளைங்க நினைக்கிறோம் பேர் வைக்கலாமான்னு, வைக்க முடியாது. அந்த பேரும் பொம்பளைங்க தான் வைக்கிறாங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படின்னா ஆம்பளைங்க யாரும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லாம் கிடையாது. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்னாலே அது அந்த சொர்க்கம் உங்களுக்கு உள்ளது அப்படிங்கிற மாதிரி. என்ன இந்த நிபந்தனைகளோடு இருந்து விட்டால் மார்க்கம் சொல்லுகிறபடி ரொம்ப கம்மியான வட்டத்துக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. ஆம்பளையுடைய வட்டம் பெருசு. அவருடைய கடை வியாபாரம், குடுக்கல் வாங்கல், கடன், அது இது வட்டி என்னென்னமோ நடக்குது. அத்தனைக்கும் அவர் பதில் எதிர்கொள்ள வேண்டும். ஆனா உங்களுடைய வட்டம் சிறியது. கணவரை கணவருக்கு கட்டுப்படுதல், வீட்டில் இருக்கிற மக்களை மார்க்க நெறிப்படி வளர்க்குதல், வீட்டில் இருக்கிற பெரியவங்களை பத்திரமா நல்லபடியா பார்த்துக்கிறது, அவ்வளவுதான். உங்க லைஃப் முடிஞ்சு போச்சு. நீங்க விசாரிக்கப்படுறது எதுக்காக? இது மட்டும்தான் விசாரிக்கப்படுவீங்க. எங்களுக்கு தான் எக்கச்சக்கமான விசாரணைகள் இருக்கு. எப்படி சம்பாதிச்சதெல்லாம் சரி, எப்படி செலவழிச்ச, உனக்கு எப்படி இவ்வளவு வந்துச்சு, வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்த வழக்கெல்லாம் அங்கதான் வரும். இங்கெல்லாம் தப்பிச்சிடலாம். இந்த வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்து நாம திரும்பினாலும் மைக்கு நின்றது. அப்போ அந்த சொத்து சுகங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பெல்லாம் நிச்சயமா உங்களுக்கு இல்லை. உங்களுடைய வட்டம் ரொம்ப சிறிது. என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்துக்கு போற பொம்பளைகளுக்கும் சில அடையாளம் சொன்னாங்க. என்ன அடையாளம்? முக்கியமான அடையாளம், பத்துவா செய்றீங்க, எப்ப பார்த்தாலும் சாப்பிட விடுறீங்க. ஆம்பளைங்க அப்படி எல்லாம் கழிச்சில போக கொள்ளையில போகணும்லாம் சொல்றது இல்லை. அசமா போக அப்படின்னு எல்லாம் இவங்க நிறைய சொல்றாங்க. பெண்கள் பனியூர் பொம்பளைங்க அப்படின்னு தெரியல, கழிச்சில போக, கொள்ளையில போக, நாசமா போக, நிர்மூலமா போக, சில வார்த்தைகள்லாம் திட்டுறதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னே தெரியல. கருக்கழிச்சல்ல போக, கழிஞ்சுக்கிட்டே போறதுலேயும் கலர்லாம் பேசுறாங்க. நிறைய இருக்கு இப்படி. அப்படி நிறைய பத்துவா செல்லாலி சொல்றாங்க, நீங்க அதிகமா சாபம் எடுக்கிறீர்கள். அப்புறம் என்னன்னா, கணவருக்கு நீங்கள் நன்றிக்கு மாறு செய்கிறீர்கள். அதாவது நன்றி பாராட்டுறது இல்லை. ஹதீஸ்ல வருது இல்லையா, எவ்வளவு செஞ்சாலும் காலம் போன கடைசியிலையா இருந்தாலும் உங்கள்கிட்ட என்னதை கண்டேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை. 50 வருஷம் இவர் வாழ்ந்து கட்டி கொடுத்து நகை வாங்கி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பண்ணாலும் 60-70 வயசு கிழவியானதுக்கு அப்புறமும் அந்த அம்மா அதான் சொல்லும், உன்னை கட்டி நான் என்னத்தை கண்டேன் அப்படிங்கிற வார்த்தை. இது நரகத்துக்கு போறதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா அதையெல்லாம் சொல்லிடணும். சில பொம்பளைகள்லாம் இன்னைக்கு வீட்டுல ஆம்பளைங்க மாதிரி இருக்காங்க. தாய்மார்கள் நிறைய வந்திருக்கிறதுனால சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சாபத்திற்குரிய பெண்மணிகள்னு பட்டியல் போடுறாங்க. அதுல அலல் மர்அத்தில் முத்தரஜிலா, ஆணை போல் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெண்ணின் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? டோட்டல் வீட்டு நிர்வாகத்தையும் கையில வச்சுக்கிறது. பசங்க கையில, பிள்ளைங்க கையில, வருமானம் கையில, எல்லாம் இவரு டம்மி பீஸ் ஆயிடுவார். வீட்டுல உள்ள குடும்ப தலைவர் ரேஷன் கார்டுல மட்டும்தான் கொடுப்பாங்க. அவர் குடும்ப தலைவர் அப்படின்னு போடுறாங்க. பார்த்தா எல்லாமே அதுலயும் பாத்தீங்கன்னா சில பேர் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன். எல்லாம் பொழப்பு முடிஞ்சு, சம்பாத்தியம் எல்லாம் முடிஞ்சு, கடகண்ணியில பாறையில இருந்து திரும்பி வந்துட்டாரு, எல்லாம் முடிஞ்சு. அப்போ அந்த மாதிரி நேரத்துல வீட்டுல உள்ள பொம்பளைகளுடைய டாமினேஷன் அல்லாஹ் அக்பர் பொறுக்க முடியாது. சில பேர் ஒரு மாதிரி ஜெயிக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்கு.
என்னன்னா டோட்டலா ஃபேமிலியை பூரா கையில எடுத்துட்டு இருக்கிற வயசானவங்களை போட்டு வாதிக்கிறது. நிறைய பொம்பளைகள்கிட்ட இது இருக்கு. ஒரு காலத்துல பொம்பளைங்க பயான்ல எல்லாம் பொம்பளைகள்கிட்ட ஆம்பளைங்கள்ட்ட எல்லாம் சொல்றது ஆணாதிக்கத்தோட நீங்க இருக்காதீங்க அப்படின்னு. இப்போல்லாம் அப்படி சொல்ல முடியல. பெண்ணாதிக்கத்தோட இருக்காதீங்க தயவு செய்து, ஆம்பளைங்க பாவம்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, நிறைய பேர் அப்படித்தானே இன்னைக்கு. அதாவது ஆண்கள் பேச்சை கேட்கிற பெண்களை விட பெண்கள் பேச்சை கேட்கிற ஆண்கள் அதிகம். வேணும்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி நம்ம மாற்றமா இருந்திருக்கலாம். இன்னைக்கெல்லாம் என்னன்னா பெண்கள் பேச்சை கேட்கிற ஆண்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறார்கள். இவர் எவ்வளவு பெரிய குடும்ப தலைவராக இருந்தாலும் எல்லாம் மஜ்லிஸ்ல எல்லாம் வந்து உட்காந்து துவா ஓதலாமான்னா உள்ள பர்மிஷன் கேட்பார். ஆமா, அது ஓதலாமாங்கிறார். வார சொல்ல அண்ணா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாம் ஒன்றும் சொல்லலாம் செய்யலாம். எதா இருந்தாலும் அங்கதான், அங்க பேர் வைக்கிறதெல்லாம் அவங்க தான் கேட்கணும். அங்க இந்த மாதிரி இந்த பேர் வைக்கிறேங்கிறாரு அப்படின்னு. என்ன பேரு அப்படிங்கும். இந்த பேர் எங்க அக்கா வேறையும் சேர்த்து வைக்க சொல்றது. அதுதான் அது நம்ம வைக்கணும். அதாவது அவங்க என்னென்னவெல்லாம் சொல்றாங்களோ அதுவெல்லாம் நாம வந்து கேட்கற மாதிரி இருக்கிறோம். அதனால பெண்ணாதிக்கம் வந்து சொல்ல போனா அதிகமா இருக்கு. நான் அடிக்கடி சொல்றது உண்டு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அப்துல்லா அலைஹி அவங்க காலத்துல ஒருத்தர் வந்து மஜ்தூ பொறுத்திருக்காரு. மஜ்தூ பொண்ணா பார்க்கறதுக்கு ஊர்காரங்களுக்கு எல்லாம் பைத்தியம் மாதிரி தெரியும். அவங்க அல்லாஹ்வாலாக்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள், தன்னிலை மறந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லலாம். ரோட்டில் போவாங்க, பின்னில உட்காந்துருப்பாங்க, பீச்சில் விளையாடுவாங்க, குழந்தைகளோட சேர்ந்து சுற்றுவாங்க, அழுக்கு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. என்ன செய்யறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அல்லாஹ்வோட நினைப்பு வந்துட்டா தறிகட்டு காட்டுக்குள்ள ஓடுவாங்க. இப்படிலாம் இருப்பாங்க. அவரு அடிக்கடி அரசனைக்கு வருவார். ஹாரூன் ரஷீத் அவருக்கு ரொம்ப மரியாதை செய்வார் வந்தா. அந்த மாதிரி ஒரு நாள் வந்தவரு, ஹாரூன் நான் இந்த பகதாத் நகரத்துல ஒரு நாள் நீதிபதியா இருக்கலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டார். ஒரு நாள் நீதிபதி. அவரு பதறி போய், உன்னை நீதிபதியா போட்டு என்னத்துக்கு ஆகுறது? நீ எப்ப என்ன தீர்ப்பு சொல்லுவேனே தெரியாது, நீ என்ன பேசுறேனே முதல்ல உனக்கே தெரியாது, நீ ஒரு நாள் நீதிபதியா இருந்து நாடு என்னத்துக்கு ஆகுறதுன்னு திரும்ப திரும்ப கேட்டு அங்க உள்ள சரி ஒரு நாள் கொடுப்போம். காத்தால 9 மணிலிருந்து சாயந்தரம் அசர் வரைக்கும் நீதிமன்றம். ஒரு நாள் காசி போஸ்ட், நாட்டினுடைய தலைமை காசி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி இவரை உட்கார வச்சுறது முடிவு பண்ணிட்டாங்க. கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நாளைக்கு காலையில 9 மணிக்கு ஒரே ஒரு நிபந்தனை, யாருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, மரண தண்டனை கொடுக்கக்கூடாது, யாரையும் ஜெயில போடக்கூடாது, ரொம்ப பக்குவமா கேஸுகளை எல்லாம் ஹேண்டில் பண்ணும் எல்லாம் சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. நீட்டா வந்து உட்காந்துட்டாரு 9 மணிக்கு. வழக்கெல்லாம் ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்கு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர் மன்னர், அந்த அம்மா அவங்களுடைய மனைவி, அவங்க மிக நல்ல இறையச்சனுடைய பெண் சுபைதா அம்மையார். அந்த 2 பேரும் அப்படி கொஞ்ச நேரம் எங்கேயோ போயிட்டாங்க. இங்கே காசியை உட்கார வச்சாச்சு, நீதிமன்றம் நடந்துட்டு இருக்கு. அரசரும் மனைவியும் எங்க உலாவர சென்று விட்டார்கள். சாயந்தரம் வரை ஏதாவது கோர்ட்டு போயிட்டு இருக்குன்னு பார்த்தா 12 மணிக்கே வர்றாரு. பகலூர் அந்த பக்கம் எங்கேயோ வந்துட்டு இருக்காரு. ஊரை தாண்டி காட்டு வழியா பின்னாடி 100 கழுதை வரும். 100 கழுதை. அப்போ கேட்டாரு ஹாரூன், ஏய் உன்னை நீதிபதியா போட்டு வந்தோம், சாயந்தரம் வரையும் மத்தியானம் உச்சி நேரம் தான் வந்திருக்குது, அதுக்குள்ள வர்ற. ஆமா எத்தனை என்ன இது பின்னாடி 100 கழுதை வேற இருக்க அப்படின்னு பதிவு சொன்னாரு. காலையிலிருந்து விசாரிச்சேன். நான் விசாரிச்ச எல்லாமே குடும்ப வழக்கா இருக்கு, எதுவுமே வேற வழக்கே கிடையாது. கடை வாங்கணும் கொடுக்கல அது இது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் குடும்ப பிரச்சனையா தான் வருது. நல்லா விசாரிச்சவரை இன்னொன்னு தெரியுது, எல்லா பயிலுமே பொண்டாட்டி பேச்சை கேட்கிற ஆளா இருக்கிறாங்க. நான் சொன்னேன், மனைவியின் பேச்சு கட்டுப்படுற ஆம்பளை பூரா ஒரு கழுதை கொடுன்னு கேட்டேன். 100 கழுதை தேர்ச்சி. இதுக்கு மேலே எல்லாம் சாயந்தரம் வரையும் உட்கார்ந்து இன்னும் கழுதெல்லாம் வந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி வந்துட்டேன்னு 100 கழுதையோட வர்றப்ப இன்னொன்னு சொன்னார். வர்ற வழியில அழகான ஒரு பொண்ணை பார்த்தேன், அருமையான பொண்ணு, யாரு பெற்ற பிள்ளையோ தெரியல, அவ்வளவு அழகு, பேரழகு. அது ஒரு அந்த மஜ்தூம் அந்த கவிதையா சொல்றாரு. அந்த கவிதையெல்லாம் கூட கிதாபுல இருக்கு.
சூரியனை பார்த்து நீ எந்திரி நான் அந்த இடத்துல உட்கார்றேன் அந்த புள்ள சொன்னாலும் தகும். சந்திரனை பார்த்து நீ நகர்ந்து கொள் நான் அந்த இடத்துல உட்கார்றேன்னு சொன்னாலும் தகும். இப்படியே போகுது அந்த கவிதை. அவ்வளவு அற்புதமான அழகு. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவர்களே, அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது, நீங்க தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசைன்னு சொல்றாரு. யாரு? மஜ்னூன் அவர்களை பார்த்து கவனிக்கல. ஹாரூன் ரஷீத் பாதுஷா அவங்கள பார்த்து இப்படி சொன்னார், ரொம்ப அழகான பொண்ணு, அதை நீங்க தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன உடனே ஹாரூன் ரஷீத் பாதுஷா திடீர்னு பதறி போய் ஒரு வார்த்தை சொன்னாரு, கொஞ்சம் மெதுவா பேசி, பின்னாடி துபைதாமா நிற்கிறாங்க, காதுல ஊந்துற போதுனார். அப்ப அவர் கேட்டார், நீங்களும் அப்படின்னவா? அதாவது ஊர்ல இருக்கிறவனெல்லாம் பொண்டாட்டி பேச்சு கேட்கிறான்னா ஆளுக்கு ஒரு கடுகு கொடுன்னு சொன்னேன். இப்ப நீ என்னமோ நான் ஒரு கல்யாண விஷயத்த பேசுனா பார்த்து என் மனைவி காதல் விழுந்துற போதுங்கிறீங்க அப்படின்ட்டு ஹாத்தி ஹிமாரை நீ 2 கழுது கூடியது. ஏன்னா எல்லாரும் நாட்டு மக்கள் ஒரு கழுதை கொடுத்தா போதும், நீங்க 2 கழுதை கொடுக்கணும்னு சொல்லி ஹாரூன் ரஷீத் பாதுஷாட்ட கேட்டுதான் உண்டு. என்ன விஷயம் நடந்தாலும் ஆண்கள் மனைவியிடத்திலே கேட்டுக்கொள்ளுகிற, அவர்கள் சொல்படி கேட்கிற ஒரு சூழ்நிலைங்கிறது ரொம்ப காலமா நடந்துட்டு இருக்கு. அது இப்போ நவீன காலத்துல அதிகமாவே நடக்குது. ஏன்னா சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா பையனை விட பொண்ணு அதிகமா படிச்சிருக்கு. இந்த ஆளு இவன் சரியாகவும் படிக்கல, அப்படி பயிலாரி கடைசியில கடைக்கு போயிட்டாரு, இல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டாரு. பிள்ளைங்க நல்லா வேற படிக்குதுங்க, கரெக்டாகவும் படிச்சு முடிச்சிருதுங்க. அப்புறம் பார்த்தா இன்னைக்கு உள்ள நிறைய கணவன் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா கணவர் நிறைய விஷயமெல்லாம் தெரியறதில்லை. அது பூரா லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், ஆன்லைனு, சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் பூந்து விளையாடிட்டு உட்காந்துருக்குது அதை பொண்ணு. இவர் பச்சை பட்டனும் சிவப்பு பட்டன் மட்டும்தான் தெரியும். அந்தனா பேசுவார், சிவப்பு பட்டன் அந்தனா வச்சிருவார். அது அங்கே உட்காந்து அது என்னமோ ஃபேஸ்புக்ல கமெண்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்குது. போய் எட்டி பார்த்துட்டு என்ன அது அப்படின்னா ஃபேஸ்புக்ல யார் அதுல? அது ஃப்ரெண்ட்ஸு. உனக்கு ஃப்ரெண்டா? எத்தனை பேர்? 300 பேர். உனக்கு 300 ஃப்ரெண்டா? விவரமும் இல்லை. நிறைய இப்ப வரக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், தலாக்கு பிரச்சனைகளுக்கு இதுதான் காரணமா இருக்கு. ஆனா இன்னொன்னு சொல்லணும், இந்த நவீன காலத்து பொம்பளைகளா இருக்கிறதுனால ரப்பும் பகலும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் மொபைல்லையும் கேம்லையும் இருந்தீங்கன்னா நீங்களும் உருப்பட முடியாது, குழந்தைகளும் உருப்பட முடியாது. உங்களுடைய பகலெல்லாம் பார்த்தா இந்த மொபைல் வழியா போகுது. சில பொம்பளைகள் மகரிவுல ஆரம்பிச்சா நாடகமா போகுது, எல்லா நாடகமும் போகுது. தூக்கத்துல எல்லாம் யாராவது நபிமார்கள் பேர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த தொடருடைய கதாநாயகி பேர்லாம் உளருது. பொம்பளைகள் இல்லை நடந்த விஷயமா ஒருத்தர் அப்படியே சொன்னார். என்ன ஓதுறதுன்னு கேட்டு வந்தவர் எதுக்குன்னு கேட்டா சொன்னாரு, இந்த சீரியலை பார்த்துட்டு படுத்து அந்த சீரியல் பொம்பளை பூரா தூக்கத்துல கத்திக்கிட்டே இருக்குது. எல்லா சீரியலும் அத்தனை சீரியல் தவறாம அத்தனை சீரியலும் பார்க்கறது, செம்பருத்தி பார்க்கறது, கோலங்கள் பார்க்கறது, பொன்மகள் வந்தால், அப்புறம் என்னமோ அரண்மனை கிளி உழுதுதான் தெரியாது. சில வீடுகளில் ஆம்பளைகளும் பார்க்குறாங்க. பூரா எல்லா தொடரும் கரெக்டாக பூரா பார்த்து முடிச்சிட வேண்டியது. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, நான் பயானுடைய ஆரம்பத்தில் பூரா அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தது என்ன தெரியுமா? ஆம்பளைகளுக்கு இருக்கிற சிக்கல், சொர்க்கத்துக்கு போறதுல உள்ள சிக்கல்லாம் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னேன். இந்த விஷயத்துல ஆம்பளைகள் தப்பிச்சுக்கலாம். சீரியல் அதிகமா பார்க்கறது இல்லை. சீரியல்ல யார் யார் நடிக்கிறா, எந்த பொம்பளைங்கன்னு தெரியாது ஆம்பளைகளுக்கு. இப்படி
முழுக்க முழுக்க அதுல மூழ்கி கிடக்கிற பொம்பளைங்க இப்ப நிறைய சீரியல் பார்க்குதுங்க, பிக் பாஸ் பார்க்குதுங்க, ஒண்ணுமே இல்லைன்னா யூடியூபாவது பார்க்குதுங்க. எடுத்து என்னமாவது பண்ணி சமையல் செய்யறேங்கிற பேர்ல கேக்கு செய்யறேன்னு களியை கிண்டி வச்சு நிறைய போகும் வீடுகளில் நடக்கிறது சொல்றேன். எக்கச்சக்கமான சமையல் புது விதமா வருது. சமைச்சு வச்சுட்டு இது என்னன்னு கேட்பாங்க. அவங்கள்ட்ட கேட்டுறது என்ன பேரு நீயே சொல்லிடு. ஏன்னா எல்லாம் வந்து யூடியூபை அந்த காலத்துல மாதிரி அம்மாமாருக்கு சமைச்சு கொடுத்து பழக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. பெண்களிடத்தில் இது போன்ற சில விஷயங்களை தவிர்த்து கொண்டால் மட்டும்தான் நீங்கள் நிரந்தரமாக காலகாலத்திற்கும் சுவனத்தை சொந்தங்கள். நபிசல்லா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவது போல அதிகமான பத்துவா, கணவருக்கு எப்போதும் நன்றி பாராட்டாமல் இருப்பது, குழந்தைகளை சரியான முறையில் வளர்த்தெடுக்காமல் இருப்பது, இவைகளெல்லாம் மிக முக்கியமாக உங்களையும் சொர்க்கத்திற்கு செல்ல விடாமல் நரகத்திற்கு செல்லக்கூடிய காரணங்கள். ஒன்றும் இல்லை, பேசுறத குறைஞ்சிட்டாவே போதும். அவங்க பொம்பளைங்க, அதாவது இந்த பள்ளிவாசல்களில் திண்ணில உட்காந்து ஆம்பளைகள்லாம் பேசுற மாதிரி பொம்பளைங்க வெளியில திண்ணிக்கெல்லாம் வரமாட்டாங்க. அவங்கவுங்க வீட்டு திண்ணிலேயே போதும். இந்த ஒரு சந்து அந்த வாசிப்படியில் அவங்க வீட்டு வாசிப்படியில் அந்தம்மா உட்காந்துக்கும், இந்த வீட்டு வாசிப்படியில் இந்தம்மா உட்காந்து, ரெண்டு பேரும் அசல்ல ஆரம்பிச்சா மகளிர் வரை போகும். எல்லாம் ஒட்டு மொத்தமாக பூரா பனைவு குடுமையாண்டி போகும். பூரா கழுவி ஊற்றி மகளிர் வாங்க சொல்றதுக்குள்ள ஆமா எல்லாம் தலைப்பு செய்தியெல்லாம் முடிஞ்சு போயிடும். அசல்லேருந்து பேசலாம் தெரியுமில்லாங்க. அது வந்துச்சான், அது வாழ மாட்டேன்னுச்சான், அது வந்து மாமனார் மோசமா, அது மாமியா கொடுமையா, ஐயோ நாத்தனா ரொம்ப என்னென்னமோ பேசி அந்த குடும்பத்தை வீதிக்கு கொண்டு வந்து இதை பண்ணி அதை பண்ணி கடைசியில் அந்த மகளிருக்கு முன்னாடி வாங்கி சொல்ல போவாங்கல்ல சபை கலை. அந்த அம்மா வந்து அதோட இது வேலையை பார்க்க போது அந்த சபை கலைகிறப்போ பஞ்சு டைலாக் ஒன்று பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நமக்கு எதுக்கு வம்பு, அதனால தான் நான் யார்கிட்டயுமே பேசுறேன். எல்லாம் பேச முடியாது. அதாவது இனி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த வீட்டுல நடுத்தருவில் இழுத்து நார வச்சதுக்கு அப்புறம் நமக்கு எதுக்கு வம்பு, நான் யார்கிட்டயுமே ஒண்ணுமே பேசுறது இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு பேசுவாங்க இல்லையா? அதாவது தீபத் என்கிற புறம் பேசுதல், ஃபித்னா என்கிற குழப்பம், இதெல்லாம் வந்து பெண்கள் வழியாக மிக வேகமாக போகிறது. குடும்பத்தினுடைய பல்வேறு குழப்பங்களுக்கு இடையில பல குடும்பங்கள்ல ஆண்கள் காரணமாகுவதை விட பெண்கள் தான் காரணமாக இருக்கிறார். எனவே நீங்கள் இந்த விஷயத்திலே மாத்திரம் தவிர்த்து கொண்டிருந்தால் எல்லாம் வல்ல இறைவன் நரகத்தில் அல்ல சொர்க்கத்திலேயும் உங்களை தான் அதிகமாக இருக்க செய்வார். எத்தனையோ பேர் முன்னாடி வாழ்ந்து முடித்த பெண்கள் வலிமார்கள், பெண்கள்ல இறைநேசர்கள் எத்தனை பேர்? ராபியா பஸ்ரியான ஒரு அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, நஃபீசா அல் மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹான்னு ஒரு அம்மா, இவங்கெல்லாம் பொம்பளைங்க. அல்லாஹு அக்பர், சிகரம் தொட்டவர்கள். அவர்களுக்கு ஈடு இணையாக பல ஆண்கள் அந்த காலத்துல சமகாலத்தில் வாழ்ந்த சில இறைநேசர்களே கூட இவர்கள் பெற்ற அந்தஸ்தை பெற முடியாது. முழுக்க அல்லாஹ்வுக்காக. ராபியா பஸ்ரியாமா அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம், நிறைய பேர் பேரெல்லாம் வைக்கிறோம். ராபியா பஸ்ரியாமா, ராபியானா வேற ஒன்றும் இல்லை, அந்த குடும்பத்துல 4வதா பிறந்தாங்க. 4 பெண் குழந்தை, 4வது பெண் குழந்தைன்னே அர்த்தம். ராபியானா 4வது அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த அம்மாவோட பேர்ல இப்ப நாம முதல் குழந்தைக்கும் ராபியான் தான் வைக்கிறோம். இங்க வைக்கிறோம் எல்லாம் 4வதா பிறந்தவங்க. அவங்க எவ்வளவு பெரிய ஆன்மீகத்திலே மூழ்கி தெளித்த இறைநேசர்களை எல்லாம் கூட தங்களுடைய ஆன்மீகத்தால் திணறடித்தவர்கள் ராபியா பஸ்ரியாமா. சபையில பாடம் நடத்துவாங்க, ஸ்கிரீனுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய உலமாக்கள்லாம் அவங்கள்ட்ட ஓதிருக்காங்க தெரியுமா? கேள்வி கேட்பாங்க, ஏன் அல்லாஹ்வை வணங்குறீங்க? சொர்க்கத்துக்கு போகணுங்கிறதுக்காக. இன்னும் சில பேர் கேட்டாங்க, ஏன் அல்லாஹ்வை வணங்குறீங்க? நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக. ராபியா பஸ்ரியா சொன்னாங்க, சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் படைக்கலன்னா அப்போ வணங்கவே மாட்டீங்களோ அப்படின்னாங்க. திருன்னு எல்லாம் முடிக்கிறாங்க. அப்புறம் அந்த மாட்டையே கேட்டாங்க, ஆமா நீங்க எதுக்கு வணங்குறீங்க? நான் அல்லாஹ்வை அல்லாஹ்ங்கிறதுக்காக வணங்குறேன். எனக்கு சொர்க்கமும் தேவையில்லை, நரகமும் தேவையில்லை. ரப்பு என்னை தூக்கி நரகத்துல போட்டா எனக்கு பிடித்தமான இடம் அதுதான்.
ரப்பு என்னை தூக்கி சொர்க்கத்துல போட்டா எனக்கு பிடித்தமான இடம் அதுதான். சுருக்கமா எனக்குன்னு விருப்பு வெறுப்பு கிடையாது. அல்லாவின் விருப்பு எதுவோ அதுவே என் வெறுப்பு, அல்லாவின் வெறுப்பு எதுவோ அதுவே என் வெறுப்பு. இதெல்லாம் தாய்மார்களில் ஆக சிகரம் தொட்ட, தாய்மார்களில் மிகப்பெரிய அளவில் ஆன்மீகத்தில் தடம் பதித்த பெருமக்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், உலகமே போற்றுகிற மேதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய உஸ்தாதுமார்கள்ல ஒரு அம்மா தான் நஃபீசா மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளோ பெரிய ஷாஃபி இமாமுக்கு இவங்க ஓதி கொடுத்தாங்களா? ஆமா. நிறைய மார்க்க சந்தேகங்களை சொல்லிக் கொடுத்தவர்கள் நஃபீசா மிஸ்ரியா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்கெல்லாம் மிஸ்ர்ல இருந்தாங்க. ஷாஃபி இமாம் அவங்க வீட்டில் இருந்து பாடம் நடத்துறதுக்காக போவாங்க. மஸ்ஜிதே குஸ்தாத்னு ஒரு பள்ளிவாசல் இருந்தது. அங்கதான் இமாம் ஷாஃபி பாடம் நடத்துவாங்க. போற வழியில நஃபீசா அம்மா வீடு. காலையில போய் பாடம் நடத்துறதுக்கு, ஜாமியா மஸ்ஜிதுக்கு அரபி ஹதீஸ் பாடம் நடத்துறதுக்கு, சட்ட பாடம் நடத்துறதுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க போயிட்டு இருக்கிறப்போ வழியில நஃபீசா அம்மாட்ட போய் சில மார்க்க விஷயத்தை தெரிஞ்சுட்டு போவாங்க. திரும்ப மாலை பாடமெல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வீட்டுக்கு வந்து மீண்டும் சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகு போவாங்க. அல்லாஹு அக்பர். பொம்பளைகள்ல இந்த அளவுக்கு கூட மார்க்க அறிவிலை மேம்பட்டவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய அபாரமான விஷயம். உலகமே தூக்கி வைத்து கொண்டாடுகிற ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, ஷாஃபி மதுஹப் இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் பின்பற்றுகிற அந்த மதுஹப். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி நஃபீசா மிஸ்ரியா அம்மாட்ட மௌத்தாகிறதுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னால சொன்னாங்க. குறிப்பால் தனது மரணத்தை அறிந்து கொண்டவர்கள் ஹிஜ்ரி 204 சொன்னாங்க, நான் மௌத்தா போயிட்டா ஜனாசா அங்கே எல்லாரும் தொழுவாங்க, நீங்க எனக்கு ஜனாசா தொழுது துவா செய்யணும் அப்படின்னு நஃபீசா அம்மாட்ட கேட்டாங்க. நஃபீசா அம்மா பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து சில தினங்களிலேயே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மௌத்து. அரசர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வஃபாத் என்பது தேசமே ஒன்று கூடியிருக்கிறது. அவ்வளவு பெரிய நாடு திரண்ட ஒரு ஜனாசா. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிய வசியத்தை அங்க வீட்லயும் சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்காக, என்னுடைய மர்மைக்காக நஃபீசா அம்மா தொட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இது அரசருக்கு தெரிவிக்கப்பட்டது. அடக்கம் குறித்த பணிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு உத்தரவு. ஜனாசா போயிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் வெளியே நிற்கணும், ஜனாசாவை மட்டும் கொண்டு போய் உள்ள வைங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஜனாசாவை நஃபீசா அம்மா தொழுது துவா செய்வாங்க, அதுக்கப்புறம் வெளியே எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஜனாசா கரெக்டா அந்த இடம் வந்த உடனே அவர் இத்தனை வருஷமாக பாடத்திற்கு போகும்போதும் வரும்போதும் எந்த உஸ்தாதை சந்தித்துக் கொண்டிருந்தார்களோ ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்ல பைத்துகளில் கட்டுப்பட்ட நஃபீசா ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பேத்தியின் பேத்தியான நஃபீசா அம்மா, அஹ்ல பைத்துகள் என்று சொல்லுகிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாண்பிற்குரிய குடும்பத்தினர்களின் வாரிசுகளில் ஒருவரான நஃபீசா அம்மா ஷாஃபி இமாமுடைய ஜனாசாவை உள்ள கொண்டு வர சொல்லி தொழுது துவா செய்தவர்கள் அனுப்பி வைத்தார்கள் என்று பார்க்கிற போது மிக பெரிய பெரிய அவுலியாக்கள் இமாம்கள் எல்லாம் கூட சில பெண்களிடம் துஆவை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், பெண்கள் மனது வைத்தால், அவர்கள் மார்க்கப்படி நடந்தால் எவ்வளவு உயரத்தையும் தொட முடியும் என்பதெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளின் வழியாக தெரிய வருகிறது. அன்பிற்குரிய பட்டம் பெறக்கூடிய சகோதரிகளே, அவர்களின் கணவன்மார்களே, அவர்களின் பெற்றோர்களே, பெண்களை அவர்கள் மார்க்கப்படி நடப்பதற்கு நீங்கள் அனுமதி இல்லை, அதை தூண்டுங்கள். உங்களுக்கான வேலைகளில் அவர்கள் குறை வைத்து விட்டாலும் கூட பரவாயில்லை. அல்லாஹ்வுக்கும் அந்த பெண்களுக்கும் இடையிலே இருக்கிற நெருக்கத்தில் இடைவெளி வந்துவிடாதவாறு பார்க்க வேண்டியது குடும்ப தலைவர்களுடைய, அக்குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பொறுப்பு. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைக்கு பட்டம் பெற்றிருக்கின்ற இந்த அனைத்து பெண்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. மதரசா தர்பியத்துல் பனாத் என்கிற இந்த மதரசாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த பட்டம் பெற்ற மாணவிகள் தங்களுடைய மௌத்து வரைக்கும் அவர்கள் கற்ற கல்வியின் பிரகாரம் அமல் செய்யும் நல்ல தௌஃபீகை அல்லாஹ் அவர்களுக்கு தருவாராக. இந்த நல்ல மதரசாவிற்காக வேண்டி உழைக்கிற இந்த நிர்வாகிகள், அதற்கு பாடுபடுகிற உலமாக்கள், பொருளாதார ரீதியாக அதற்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊர் மக்கள் எல்லோருக்கும் அல்லாஹ்
சிறந்த நற்கூலிகளை இம்மையிலும் மறுமையிலும் வழங்கி அருள்வானாக என்கிற நல்ல துவாவோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை முடிக்கிறேன். வாசல் அல்வானானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.